கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். இந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். நித்திய பரலோக ராஜ்யத்திற்குள் கடந்து போவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33 நாம் வாசிப்போமானால், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விகனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு அவன் பயப்படாமல் இருப்பான். வேதம் சொல்லுகிறது, நமக்கு வருகிற ஆபத்து, கஷ்டம், கண்ணீரின் வியாகுல சஞ்சல நேரங்களிலே தேவனுடைய திருவசனம் நம் இருதயத்தில் இருக்குமானால் ஒன்றை குறித்து நாம் கவலைப்படவே மாட்டோம். ஆனால் தேவனுடைய திருவசனமாகிய அந்த வார்த்தை நம் இருதயத்திற்குள் இல்லை என்றால், நமக்கு வருகிற உபத்திரமும் கஷ்ட நேரங்களிலே, நமக்கு வருகிற ஆபத்து காலங்களிலே நாம் கண்ணீரோட, வியாகுலத்தோட, சஞ்சலத்தோட, சமாதானம் இல்லாதபடிக்கு துக்கத்தோடு நாம் காணப்படுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நம் வாழ்க்கையில ஆபத்துக்கு பயப்படாமல் நம் விகனமின்றி நம் கூடாரத்தில் நாம் வாசம் பண்ண வேண்டுமானால் தேவனுடைய திருவசனமாகிய அந்த வார்த்தை நம் இருதயத்திலே இருக்க வேண்டும். வார்த்தைக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்து நடக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைகொண்டு நாம் நடக்க வேண்டும். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு முதலாவது நாம் கீழ்ப்படிதல் நமக்குள் காணப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு உபத்திரமும் கஷ்டமும் கண்ணீருமாய் காணப்படும். நம் இருதயங்கள் அங்கலாய்ப்புக்குள் கடந்து போய்விடும். நமக்கு ஆபத்து வரும்போது, நமக்கு கஷ்டம் வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காமல் போவோமானால் ஆகடியம் பண்ணுவார். அவர் எள்ளி நம்மை பார்த்து நகையாடுவார். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நடப்போமானால் விகனமின்றி வாசம் பண்ண முடியாய் நாம் ஆபத்துக்கு எப்பொழுதும் பயப்படாமல் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் இருப்போம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரின் இருதயத்திற்குள் வாசம் பண்ணுகிறார். பொல்லாப்பு எனக்கு ஒன்று நேரிடாது, நான் ஆபத்திற்கு எப்பொழுதும் பயப்படாமல் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லி நாம் திட நம்பிக்கை உள்ளவராய் இருப்போம். நாம் தேவ சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? சோத்தரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, அப்பா, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தியானித்து இந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க தேவ கிருபையை தாரும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வழி நடத்தும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்.